So hi guys and welcome to Gear Shifters. நான் உங்கள் அல்வின். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா the all new Kia Sonet top of the line GT line variant IMT. ஸோ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இதுதான் டாப் அண்ட் இதுக்கு மேலே ஒரு காரே கிடையாதுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IMT பேட்சிங் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த காரில் இதுதான் மெயின் விஷயமே. ஏன்னா IMT நாங்கள் இன்ன வரைக்கும் வீடியோஸ் வந்து எதுவும் போடல. ஸோ அதனால் இந்த IMT எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ காரை பாருங்க guys, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. கார் லுக் வைஸாக இருக்கட்டும், லுக் வைஸ் ஏதோ ஒரு ஏலியனில் இன்ஸ்பயர் பண்ண டிசைன் தான் இது. ஏலியனுங்கிற பாருங்க, ஏதோ அனிமல் இன்ஸ்பயர் ஆன டிசைன் தான். பட் எனக்கு இந்த அனிமல் எனக்கு சரியாக தெரியல. அண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃப்ரண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுல்லாக பியானோ பிளாக் ஃபினிஷில் இந்த கிரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரெட் இன்சர்ட்ஸில் வருது. இந்த ரெட் இன்சர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த GT லைன் ஸ்டைல் மட்டும்தான் வரும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கியாவோட பேட்சிங், தென் இந்த க்ரோம் இன்சர்ட்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருக்குது. அண்ட் பார்க்குறீங்க நல்லா ஒரு ரஃப் டெக்ஸ்சர் மாதிரி எல்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஆக்சுவலி இப்போ வந்து கார் ரேடியேட்டர் ஓடிட்டு இருக்குது. ஸோ அதனால் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் பம்பர்னு பார்த்துட்டிங்கன்னா கைஸ் நல்லா ஸ்போர்ட்டியான பம்பர் தான். சேம் இந்த GT லைனோட சிக்னேச்சர் ரெட் கலர் இன்சர்ட்ஸ் எல்லாம் இங்கே வருது. ஸோ அதெல்லாம் நல்லாவே இருக்குது. அண்ட் ஹெட்லைட் அண்ட் ஃபாக் லைட் செட்டப்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்புக்கு வந்து இங்கே ப்ரொஜெக்டர் லைட் கொடுத்துருக்காங்க. பட் ஹெட் லேம்ப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் கொடுக்கல, பட் ஃபுல்லி LED ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க கைஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா இது DRL. அண்ட் இந்த DRL பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டராகவும் டபுள் அப் ஆகும் உங்களுக்கு. ஸோ இண்டிகேட்டர் தனியால் எதுவும் கொடுக்கல. DRL அண்ட் டர்ன் இண்டிகேட்டர் சேம் இதிலே உங்களுக்கு கவர் பண்ணிட்டாங்க. அண்ட் சேம் இங்கே பியானோ பிளாக் ஃபினிஷ். அண்ட் பார்க்க ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சானட் வந்து எனக்கு ஒரு என்ன சொல்கிறது ஃபேவரட் காராகவே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் கைஸ் இப்போ டயர்னு பார்த்துக்கலாம். ஸோ டயர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரு 215/60 R16 டயர்ஸ். ஸோ இது வந்து 16 inch டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக டிசைன் எல்லாம் நல்லாவே இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பிரேக் கேலிபர்ஸ் அண்ட் ரெட் கலர் இன்சர்ட்ஸோடு வரும். இது ரெட் கலர் எதுக்குன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி GT லைன்னா ஃபுல்லாகவே அந்த ரெட் இன்சர்ட்ஸ் எல்லாம் வரும். இந்த பிரேக் கேலிபர்ஸாக இருக்கட்டும், தென் சைடில் அந்த ரெயிலெல்லாம் இருக்கணும். ஸோ அதெல்லாம் வரும். அண்ட் பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் வந்து எந்த விதமான லைக் ரொம்ப ஆடாக இருக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை கைஸ். லுக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ORVM அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அந்த இண்டிகேட்டரோட இது வந்துடும். தென் சைடில் பாருங்கள் ஒரு நிமிஷம், சானட் எக்ஸ்பீரியன்ஸ் த வேர்ல்டுன்னு உங்களுக்கு அந்த ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் கிராஃபிக்ஸ் பாருங்களேன், ஏதோ அந்த டைகர் புரண்டி வச்ச மாதிரி இருந்தது, இதெல்லாம் நல்லா இருக்குது ஆக்சுவலி. அண்ட் சேம் இந்த GT லைனோட ரெட் இன்சர்ட்ஸ் இங்கே வந்துடும். தென் அப்படியே பின்னாடி போகலாம் கைஸ். ஸோ இப்போ பின்னாடின்னு பாருங்கள், பின்னாடி பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது லுக்கு. இல்லை ஏதோ ப்ரீமியம் கார் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல? எஸ், ஆமாம், ஏன்னா ஒரு ப்ரீமியம் கார் ஃபீல் லுக்கு வருது உங்களுக்கு. அண்ட் டெயில் லேம்ப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி LED தாங்க, எங்கேயுமே ஹாலஜன் கிடையாது. சானட்டோட பேட்சிங் அண்ட் பிரசன்னாக்கியோட பேட்சிங், ஏன்னா இன்றைக்கி இவங்க தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் கியாவோட பேட்சிங் வந்து அண்ட் ஸ்பெஷல் GT லைன் இதுதான் மெயின் உங்களுக்கு. அண்ட் இது வந்து TGDI இங்கே பேட்சிங் கொடுத்துருக்காங்க. தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்டர் வந்துடுது. தென் இந்த சேம் இந்த கிளாடிங் பாருங்கள் அடியில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது பார்க்குறக்கு. தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் ரியர் பார்க்கிங் கேமரா வந்துடுது. தென் ரியர் வைப்பர், த சேம் அங்கே லேம்ப்ஸ் அண்ட் பிரசன்னாக்கியோட ஸ்டிக்கரிங், டிஃபாகஸ் வந்துடுது உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது. ஃபீச்சர்ஸ் வைஸ் எந்த விதமான காம்ப்ரமைஸ் பண்ணல இந்த டைம். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபீச்சர் லோடடாக இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் ஸோ கைஸ் மேலே அண்ட் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ரெயில்ஸு கொடுத்துருக்காங்க. இதில் நல்லாயிருக்கு. அண்ட் ஷார்க் ஃபின் ஆன்டினா. ஸோ எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து பேக் சீட் போயிடலாம். ஏன்னா பேக் சீட் கம்ஃபர்ட் வந்து எனக்கு பிடிச்சது இதில். ஸோ அதனால் பேக் சீட் பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் வித் த டோர், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 liter வாட்டர் பாட்டில் வைக்கிறக்கு ஒரு கப் ஹோல்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. தென் போஸோட ஸ்பீக்கர் நல்லா இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சில்வர் கலர் இந்த டோர் நாப்ஸ், தென் இங்கே சாஃப்ட் டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க, லெதர் டெக்ஸ்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறக்கு நல்லா இருக்குது. அண்ட் இந்த கிராஃபிக்ஸ் பாருங்களேன், சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. அண்ட் டாக்கிங் அபவுட் த சப்போர்ட், இங்கே அண்டர் சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். இதில் லைக் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, லைக் பெஸ்ட் கிடையாது, பட் ஸ்டில் இந்த ப்ரைஸுக்கு இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு கூட சொல்லலாம் கைஸ். எனக்கு அண்டர் சப்போர்ட்டில் எனக்கு பிரச்சனை இல்லை. லைக் நான் ஒரு 5'7", ஸோ எனக்கு வந்து நல்லா சஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. அண்ட் லெக் ரூம் பிளென்ட்டியாக இருக்குது, நீ ரூம் பிளென்ட்டியாக இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸ் எல்லாம் சூப்பராகவே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த ஃபேன் ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா AC சவுண்ட் வந்து பயங்கரமாக வருது. ஸோ AC ஆஃப் பண்ணியாச்சு கைஸ். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆம்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ் நல்லா வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு லைக் அந்த கப் ஜூஸ் ஜம்முன்னு குடிச்சிட்டு ஜாலியாக போகலாம்.
அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸும் இருக்குது உங்களுக்கு. அண்ட் சீட் பெல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பேசஞ்சருக்கும் சீட் பெல்ட்ஸ் இருக்குது. அண்ட் சென்டரில் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக கிடையாது. ஸோ 3 people கேன் ஈஸிலி சிட். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ரீடிங் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ரீடிங் லேம்ப் கிடையாது, ஒரு நார்மல் அந்த கேபின் லேம்ப் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே கிராப் ஹேண்டில்ஸும் நல்ல ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் பின்னாடின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சென்டர் பேசஞ்சருக்கு வந்து ஹெட்ரெஸ்ட் கிடையாது. அண்ட் மற்றபடிக்கு உங்களுக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துடும். அண்ட் மற்றபடிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ். தென் இங்கே பவர் சார்ஜரோட சாக்கெட் இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஏசி அண்ட் ஏர் பியூரிஃபையரோட அந்த டிஸ்பிளே என்னென்ன எப்படி அந்த டிஸ்பிளே இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதில் கவர் பண்ணும். தென் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இது சிங்கிள் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான், டபுள் ஜோன் டியூவல் ஜோன் கிடையாது. அண்ட் பின்னாடியில் அவ்வளோதான் கைஸ். நான் மெயினாக உங்களுக்கு டிரைவர் சீட்டில் போய் காமிக்கிறேன். ஏன்னா டிரைவர் சீட்டில் தான் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ டிரைவர் சீட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிக்வெஸ்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் டாக்கிங் அபவுட் த டிரைவர் சைட் டோர், ஸோ இன்சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து இந்த பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேம் இந்த சாஃப்ட் டெக்ஸ்சர்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுக்கு அவுட் சைட் ரியர் வியூ மிரர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே வந்து கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இது வந்து ஓவர்வியூம் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. தென் சென்டர் லாக் அண்ட் அன்லாக், விண்டோ கண்ட்ரோல்ஸ். அண்ட் டிரைவர் சைடில் மட்டும்தான் கைஸ் ஆட்டோ அப் அண்ட் ஆட்டோ டவுன்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. தென் இங்கே சேம் போஸ் ஸ்பீக்கர்ஸ். அண்ட் இங்கே ஒரு வாட்டர் பாட்டில். ஸோ கார் வாங்கினீங்க உங்களுக்கு இந்த வாட்டர் பாட்டில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நல்ல ப்ராக்டிக்கலாக தான் இருக்குது இந்த சைட் கேபின் ஃபுல்லாமே. அண்ட் டோர் ஃபுல்லாக நல்ல ப்ராக்டிக்கலாக தான் இருக்குது. அண்ட் இங்கே ட்வீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ட்வீட்டர்ஸ் வந்துடும். கோ பேசஞ்சர் அண்ட் டிரைவர் சைடுக்கு 2 ட்வீட்டர்ஸ் வந்துடும். தென் மெயின் சேஞ்சே பார்த்தீங்கன்னா இங்கே தான் கைஸ். நான் சொன்ன மாதிரி இது ஐஎம்டி. ஸோ ஐஎம்டியில் பார்த்தீங்கன்னா கிளச் இருக்காது. கிளச் இல்லாமல் பட் அங்கே ப்ராப்பர் டெட் பெடல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இங்கே பெடல்ஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் அண்ட் ஆக்சலரேட் 2 தான். அண்ட் இங்கே வந்து அந்த ஐஎம்டி கியர் பாக்ஸ். தென் பார்த்தீங்கன்னா இன்சைட் உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் லெவலர் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் பார்க்கிங் சென்சார் எனேபிள் அண்ட் டிசேபிள் பண்ணுறதுக்கு பட்டன். தென் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன். தென் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ப்ராப்பர் பட்டன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அலாங் வித் இந்த பியானோ பிளாக் ஃபினிஷ், நல்ல மெட்டாலிக் கிளாஸ், பார்க்க கிளாஸியாக இருக்குது, நல்லாயிருக்கு. அண்ட் இங்கே ஏசி வென்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சேம் அந்த மெட்டாலிக் பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அலாங் வித் சம் டெக்ஸ்சர். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது. அண்ட் அந்த டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக தான் இருக்குது. அண்ட் இப்போ வந்து கைஸ் இந்த ஸ்டியரிங் வீல் பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்போக் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் அலாங் வித் இங்கே ஜிடி லைனோட பேஜிங் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இன்சைட் கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே கண்ட்ரோல்ஸ். அண்ட் இன்சைட் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்டன் யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் ப்ரெஷர், தென் ஃபியூல் எக்கானமி, தென் எந்த டைரக்ஷன் இருக்குது, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென் ரேஞ்ச் என்ன, ஓடோமீட்டர் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ லிட்ரலி இந்த காரில் வந்து என்னென்ன உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமோ எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிடுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலோட எங்கள் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 12 volt பவர் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. தென் ஒரு ஆர்டினரி யூஎஸ்பி பவர் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே டர்போ சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க சேம் அந்த யூஎஸ்பியில். அண்ட் ஏசி வென்ஸ் பார்க்குறதுக்கு நல்ல டிசைனாலும் சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கைஸ் இது. அண்ட் இதை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுண்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் டியூன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேஸ் எவ்வளோ வேணும் அதெல்லாம் உங்களுக்கு டியூன் பண்ணிக்கலாம். தென் வாய்ஸ் ரெகக்னிஷன். அண்ட் இந்த வாய்ஸ் ரெகக்னிஷன் யூஸ் பண்ணிங்கன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாய் கியா. ஸோ அந்த கியா வந்து யூஸ் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்கலாம். லைக் உங்கள் விண்டோ ஓப்பன் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு லாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டிரைவர் சைட் விண்டோ சின்ன இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். அது வந்துட்டு தெரில எப்படி யூஸ் பண்ணுறது. மேபி இந்த லைக் ஸ்பெசிஃபிக் பர்சனோட வாய்ஸ் மட்டும் இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா டிவைஸ் கனெக்ஷன் உங்களுக்கு ஃபோன் கனெக்ட் பண்ணுறது. தென் வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன் இது ஃபுல்லாக. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிரைவர் சைட் கிளைமேட், லைட், டோர், கிளஸ்டர், கன்வீனியன்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. கன்வீனியன்ஸ்குள்ளே போனால் வயர்லெஸ் சார்ஜிங் சிஸ்டம் உங்களுக்கு இருக்குது. அதை உங்களுக்கு காமிக்கிறேன். தென் நேவிகேஷன் உங்களுக்கு வந்துடும், மேப்பு, கைடன்ஸ், ரூட்டு, இந்த எல்லாமே இருக்குது கைஸ். அண்ட் டிஸ்பிளேன்னு போயிட்டிங்கன்னா அந்த டிஸ்பிளே செட்டிங், அந்த இல்யூமினேஷன் எவ்வளோ வேணும், பிரைட்னஸ், ப்ளூ லைட், உங்களுக்கு அந்த ப்ளூ லைட் ஃபில்டர்ஸ் எல்லாம் வந்துடும். தென் பட்டன், இந்த பட்டனுக்குள்ளே என்ன இருக்கும், பட்டன் பார்த்தீங்கன்னா சவுண்ட் மோட் லேம்ப். ஓகே, இது அந்த வந்து இந்த லைக் ஏம்பியன்ட் லைட்டிங் மாதிரி இல்லை, சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபோன், ப்ளூடூத், ஆடியோ, யூவியோ, லைக் ஊறப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம ஊருக்காரங்க இவ்வளோ ஃபீச்சர்ஸ் யூஸே பண்ண மாட்டாங்க ஆக்சுவலி. தென் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியோ போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ரேடியோ செட்டிங்ஸ் வந்துடும். நேவிகேஷன், மேப்பு, வால்யூம் அப் அண்ட் டவுன் அதெல்லாம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ பார்க்குறதுக்கு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா ஃப்ளூயிடாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ளூயிடாக இருக்குது கைஸ். அண்ட் இங்கே வால்யூம் டவுன், தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம். இப்படி பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். லாங் ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
ஸோ இப்போ வந்து ஆஃப் ஆயிரும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுக்கு க்ளவ் பாக்ஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் சேம் அந்த போஸோட ஸ்பீக்கர்ஸ் வந்துடும். அண்ட் இங்கே கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் வென்டிலேஷன் அண்ட் கோ பேசஞ்சருக்கு வென்டிலேஷன் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வியூ, இந்த வியூ வந்து லைக் டிரைவ் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு அந்த வியூ வந்து உங்களுக்கு இங்கே காமிக்கும். தென் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ் கீ ஃபோப். ஸோ கியா சானோட கீ ஃபோப் இதுதான். பார்க்குறக்கு செம்ம ப்ரீமியமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்குறக்கு நல்லா ஸ்லிம்மாக அண்ட் இதோ கண்ட்ரோல்ஸ் அண்ட் இதோட இந்த கிரே கலர் இதெல்லாம் பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா அங்கே கீ வந்து இப்படி வச்சுக்கலாம்னு நினைக்கிறது, இப்படி வச்சுக்கலாம். லைக் இங்கே 2 கப் வச்சு கீ வந்து இந்த வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்டாக கீயான்னு எனக்கு தெரியல கைஸ், ஏன்னா கொஞ்சம் லூஸாக அப்படியே ஆடிட்டு இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேனுவல் ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. தென் ஆம்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஆம்ரெஸ்ட் தான் கைஸ், இதை வந்து சின்ன சின்ன திங்ஸ் மட்டும் தான் நீங்கள் வைக்க முடியும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ஃபில்டர் இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஏர் ஃபில்டர் சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். அண்ட் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சொல்லிட்டேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வயர்லெஸ் சார்ஜர் வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் எனேபிள் டிசேபிள் வந்து இந்த சிஸ்டம் மூலிமா நீங்கள் வந்து அதை எனேபிள் அண்ட் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கு, ஃபுல்லி ஃபீச்சர் லோடடாக இருக்குது. ஆக்சுவலி நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி நம்ம ஊருக்காரங்களாம் ஒரு ஃபீச்சர்ஸ் யூஸே பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் இந்த திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் சேம் இங்கே வந்து உங்களுக்கு ஃபோனெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ நல்லா இருக்குது, ஃபுல்லாக ப்ராக்டிக்கலான கார் தான். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ டிவிங் IRVM கொடுத்துருக்காங்க. SOS எமர்ஜென்சி தான் டோ பண்ணுற பட்டன். ஸோ தட் நியரஸ்ட் கியா ஷோரூமில் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். அண்ட் UVO வந்து லைக் ஆப் கனெக்டிவிட்டி, ஆப் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆப் கூட உங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் அவங்க ஹாலஜன் கொடுத்துட்டாங்க. இங்கே மட்டும் அவங்க ஒரு LED கொடுத்தது நல்லா இருந்திருக்கும். அண்ட் சன் கிளாஸ் ஹோல்டர். தென் இங்கே வேறு பார்த்தீங்கன்னா இங்கே வேறு சன்ஷேட் கைஸ். சன்ஷேடுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிளாஸும் கிடையாது, மிரரும் கிடையாது. ஸோ அங்கே மட்டும் கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே வந்து உங்களுக்கு அவங்க கிளாஸ் கொடுத்துட்டாங்க, பட் லைட் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ மேலே ஒரு சன்ரூஃப் இருக்குது. சன்ரூஃப் கண்ட்ரோல்ஸ் இங்கே தான். ஸோ ஒரு கட் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா அந்த சன்ரூஃப் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓரளவுக்கு நல்லா பெருசாகவே இருக்குது, சின்ன பசங்கள்லாம் எனக்கு கம்ஃபர்டபுளாக நின்றுக்கலாம். ஸோ மற்றபடி இந்த காரில் உங்களுக்கு எல்லாம் கவர் பண்ணிட்டேன் கைஸ். இன்னும் லெஃப்ட் அவுட் என்ன பார்த்தீங்கன்னா இன்ஜின் பே உங்களுக்கு நான் ஒர்க் ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன். ஸோ அதுக்கப்புறம் டேரெக்ட் நம்ம டிரைவிங். ஐயோ சாரி கைஸ், இதை நான் ஃபியூஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன் தெரியாமல். இன்ஜின் பே காமிச்சிட்டு நம்ம டேரெக்டாக டிரைவிங் போயிடலாம். ஸோ சொல்லப்போனால் இந்த ஹூடு செம்ம ஹாட்டாக இருக்குது. ஹாட்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, நிஜமாக ரொம்ப கொதிக்குது இந்த ஹூடு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு ஒரு லைக் ஒரு நார்மலான இது தான், லைக் எக்ஸ்ட்ராவாக இது வேறு எதுவும் கிடையாது. லைக் கூலண்ட் லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் வைப்பர் வாஷரெல்லாம் இருக்குது. ஸோ 1 லிட்டர் இன்ஜின். ஸோ இதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு ட்ரைவ் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா டிரைவிங் மட்டும் தான் பேலன்ஸ். ஸோ காரை வந்து ட்ரைவ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிட்டேன் கைஸ். அண்ட் ஒரு நல்ல மியூசிக்காக போடலாம்னு பார்க்குறேன். பட் நல்ல மியூசிக் வந்து கிடைக்க மாட்டேங்குது இப்போதைக்கு எனக்கு. ஸோ உங்களுக்கு நான் அப்படியே நார்மலாக ஒரு மியூசிக் போடுறேன். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க கைஸ். எப்படி இருக்குது நீங்களே டிசைட் பண்ணிக்கோ. நான் உங்களுக்கு ஒரு ரஃப் ஐடியா கொடுக்குறேன். ஸோ கைஸ் மியூசிக் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கைஸ். இந்த ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா போஸ் ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ போஸ்னால உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ப்ரீமியமான பிராண்டு. ஸோ மியூசிக் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குன்னு தான் சொல்லணும் கைஸ். பிகாஸ் இதில் வந்து என்னென்னா லைக் நீங்கள் வால்யூம் ஹை பண்ணுறப்போ அந்த பேஸ் வந்து கிராக் ஆகுறது இல்லை. ஸோ அதுவே ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லணும். மற்றபடிக்கு மியூசிக் குவாலிட்டி வந்து ரொம்ப டீசெண்டாக ரொம்ப அமேசிங்காக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வெல்கம் பேக் டு தி வீடியோ கைஸ். ஸோ நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இது வந்து ஐஎம்டி வந்து இந்த எங்கள் சேனலில் ஃபஸ்ட் காரே இதுதான். ஸோ கொஞ்சம் என்தூசியாஸ்டிக்காக தான் ஓட்டிருக்கு. பிகாஸ் ஐஎம்டி நான் ஃபஸ்ட் டைம் இது. அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். அண்ட் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி எல்லா வீடியோலையும் மென்ஷன் பண்ணுற மாதிரி மறக்காமல் சீட் பெல்ட்ஸ் போடுங்க. சீட் பெல்ட்ஸ் ஆர் த மேஜர் சேஃப்டி. ஸோ இப்போ போகலாம் கைஸ். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஐஎம்டி தான். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளச் கிடையாது. ஸோ ப்ராப்பர் டெட் பெடல் இருக்குது உங்களுக்கு. தென் ஸோ உங்களுக்கு கியர் எப்படி மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா பிரேக் மேலே கால் வச்சு நீங்கள் ஃபர்ஸ்ட் அப்படி நார்மலாகவே போட்டுக்கலாம். கிளச்சை வந்து அந்த தேவை கிடையாது. ஆக்சுவலாக கிளச்சே கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக் மாதிரி நீங்கள் பிரேக்லேருந்து கால் எடுத்தாலும் லைக் கொஞ்சம் மூவ் ஆகும். அண்ட் சேம் அதே நீங்கள் இப்போது எக்ஸலரேட் பெடல் வந்து அமுத்துறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது கிடைக்கும். தென் செகண்ட் ஷூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீங்கள்
உங்களுக்கு எக்ஸலரேட் பெடல் மேலே கால் கொஞ்சம் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் கியர் ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. லைக் மேனுவல் ஓட்டுறதை விட இது நல்லாயிருக்கும். அண்ட் ஆட்டோமேட்டிக் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிற ஃபன் டு டிரைவ் இல்லைங்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கும். ஏன்னா லைக் ஃபுல் கண்ட்ரோல் கிடைக்காது நம்மளுக்கு கியர் மேலே. ஸோ இது வந்து ஐஎம்டி எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. ஏன்னா ஆட்டோமேட்டிக் வந்து நான் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கொஞ்சம் ரேஷ் ஓட்டி ட்ரிஃப்டிங் எல்லாம் பண்ணுறீங்க, அப்படிலாம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் ஐஎம்டினா உங்களுக்கு சிட்டியில் டிராஃபிக்லையும் ஓட்டிக்கலாம் ஈஸியாக. அண்ட் அந்த மாதிரி நீங்கள் லைக் ட்ரிஃப்ட் எல்லாம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் எனக்கு பிடிச்சிருக்கு. மற்றபடிக்கு ஒரு இந்தியன் ரோட்ஸ்க்கெல்லாம் லைக் ரொம்ப தேவை. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் ரோட்ஸ்க்கு வந்து ரொம்ப தேவை. ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். லைக் மெட்ரோ சிட்டிஸ்னு எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூராக இருக்கட்டும், இல்லை சென்னையாக இருக்கட்டும், செம்ம டிராஃபிக்காக இருக்கும். மேனுவல் கியரில் சும்மா லொட்டுன்னு கியர் மாற்றி ரொம்ப டென்ஷன் ஆகும். பட் அப்படி கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே ஒரு அட்வான்டேஜ் ஆக்சுவலி. மேனுவலுக்கு மேலே அண்ட் ஆட்டோமேட்டிக் என்ன சொல்கிறது எல்லாத்தோட பெஸ்ட்னு எனக்கு தோணுது. ஆட்டோமேட்டிக்கோட இது கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு தான் தோணுது எனக்கு. ஏன்னா என்னோட டிரைவிங் அப்படி. ஏன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக் விட மேனுவல் கொஞ்சம் பிடிக்கும். பட் ஆட்டோமேட்டிக் பிடிக்கிறவங்க ஆட்டோமேட்டிக் டிசிடி டிரான்ஸ்மிஷன் போய்க்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். அதில் நீங்கள் கியர் பிரச்சனை கிடையாது, நீங்கள் வாட்டுக்கு ட்ரைவ் பண்ணலாம். ஸோ கார் ஓட்டுக்கு நல்லாயிருக்கு. அண்ட் இதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கைஸ் இது ஒரு 1 லிட்டர் இன்ஜின். அண்ட் இதோட பவர் அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா 120 ஹார்ஸ் பவர் ஜென்ரேட் பண்ணுது இந்த 1 லிட்டர் இன்ஜின், அலாங் வித் 175 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா தான் இருக்குது. அண்ட் எனக்கு வந்து ஆக்சுவலி ஓட்டுறதுக்கு என்ன சொல்கிறது 1 லிட்டர் இன்ஜின் எனக்கு ஃபீல் ஆகலை. லைக் ஸ்டார்டிங் இனிஷியல் ஓட்டும் போது ஒரு என்ன சொல்கிறது 1.3 லிட்டரோ 1.5 லிட்டர் ஓட்டுறங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கியரில் நல்லா ரீஃபைண்டாக தான் இருக்குது இன்ஜினில். லைக் அந்த 1 லிட்டர் இருக்கும்போது லைக் மற்ற கார்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ ஒரு என்ன சொல்கிறது ஒரு கொஞ்சம் இன்ஜின் ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கும். பட் எனக்கு வந்து நல்லா ஸ்மூத்தான டிரைவிங் தான் கிடைக்குது இதில். அண்ட் ஸோ அந்த விதத்தில் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் கைஸ் இப்போ சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் வருது கைஸ். கைஸ் நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன் 6 ஏர் பேக்ஸ். ஸோ ஓகே தான், சேஃப்டி வைஸில் எந்த விதமாக காம்ப்ரமைஸ் கிடையாது. அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்ஸ், பின்னாடி ட்ரம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ABS CBD இன்க்ளூடட் எல்லாமே வந்து BS6 நார்ம்ஸ் எல்லாம் மீட் பண்ணால் தான் காரே வந்து வரும். ஸோ அது எல்லாமே லைக் மேண்டேட்ரி தான். நான் சொல்லினா உங்களுக்கு அது தெரியும் BS6 என்னென்ன இருக்கும்னு. அண்ட் கைஸ் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தேன். லைக் ட்ரைவ் பண்ணும்போது மட்டும் தான் இந்த கேமரா வியூ இந்த வந்து வேலை செய்யும். ஸோ வந்து இப்போ நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து யார் வராங்க, லைக் யார் ரொம்ப உரசிட்டு வர்றாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு இதை காமிக்கும். யாராவது எப்படி ஓட்டுறாங்க என்ன ஏதுன்னு சொல்லி உங்களுக்கு பின்னாடி ஒரு வியூ வேணும்னா நீங்கள் இங்கே பார்க்காம கேமரா பார்த்தா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டேன். இது வந்து என்னென்னா லைக் ஃபுல்லி ஃபீச்சர் லோடட், லைக் ஊறப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம ஆளுங்களுக்கு அது ஆக்சுவலி முக்கால்வாசி ஃபீச்சர் எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட தெரியாது. ஸோ அந்த விதத்தில் நான் வந்து கியா வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் வந்து கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் எவ்வளோ தம்பி அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து 15 நல்லா கிடச்சிடும் கைஸ். ஸோ மைலேஜ் ப்ராப்ளம் கிடையாது. IMT டிரான்ஸ்மிஷன் ஒரு ஹைவேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா ஜம்முன்னு ஓட்டலாம் வண்டியை. உங்களுக்கு வந்து எந்த விதமான ஸ்ட்ரெஸ் வேண்டாம். எனக்கு வந்து கியர் மாற்றணும் இது IMTயில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். பட் மேனுவல் ஓட்டுற அளவுக்கு உங்களுக்கு வந்து கிளச் அமுத்தி லைக் சில பேருக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னா லைக் கிளச்சை வந்து ப்ரெஸ் பண்ணி எனக்கு நீ பெயின் எல்லாம் வருதுங்கிற மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் இது வந்து செம்ம அட்வான்டேஜ். ஸோ தாராளமாக போய்க்கலாம். அண்ட் இதோட ஆன் ரோட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா IMT GT லைன் அண்ட் மிடில் மாடல் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 11-17 உங்களுக்கு வந்துடும். ஸோ இது வந்து அப்ராக்சிமேட் ரேட் தான். நீங்கள் வந்து நியரஸ்ட் கியா ஷோரூம் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் பிரசன்னா கியா நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட குவரிஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து நான் ட்ரைவ் பண்ணுற வேரியன்ட் பார்த்தீங்கன்னா GT லைனில் IMT. ஸோ இது வந்து டாப் எண்ட். ஸோ இந்த காரோட ப்ரைஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து அரௌண்ட் உங்களுக்கு 1474 டு பி எக்ஸாக்ட் வந்துடும். அண்ட் இது வந்து ஒவ்வொரு சிட்டிக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களோட சிட்டிக்கு என்னென்னோ அது நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு கார் பற்றி நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் ஃபியூச்சரில் ஏதாவது வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து சடனாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ that's all guys. Until then, this is Alvin signing off and meet you in my next video.